எனக்கும் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானமும் சுபிட்சமும் கருப்பையும் என்றென்றும் நிறைவாகவே உண்டாகட்டும். சவுதி அரேபியாவில் மக்கமா நகரில் நாங்கள் இருந்து கொண்டிருச்சு முக்கியமான ஒரு இடம் ஒன்றுக்கு போகிறதுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவு. இந்த பயணம் முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறோம். நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருச்சோம். நாங்கள் சூரத்துல் அலக் இறங்கின, அதாவது முதலாவது குர்ஆன் வசனம் இக்ரா ஓதுவீராக. அப்போ அந்த வசனத்தில் வர அந்த சூரத்துல் அலக்கனி அந்த சூறா இறங்கின ஹிரா குகையை நோக்கி தான் நாங்கள் இப்போ இந்த பயணம் போகிறது. ஹிரா குகையில் மலை அடிவாரத்தில் நாங்கள் இப்போ நிச்சு. ஹிரா குகை சரியாக இந்த இடத்துல இருந்து பார்த்தால் இந்த மூலையில் தான் ஹிரா குகை அமைஞ்சிருச்சு. அப்போ இவ்வளவு தூரம் நாங்கள் மலையை ஏறி பயணம் போகணும். ரைட், இந்த பயணம் நாங்கள் ஆதாரம் போக போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டு இருந்தேன், நானும் இப்ராஹிமும் ஏற போகிறோம் அப்படின்னு சொல்லி. நாங்கள் இப்போ யார் போகிறோம்னா, நானும் எங்களோட இப்ராஹிமும் எங்களோட நண்பர் அல்சர் மௌலானாவும் சேர்ந்து நாங்கள் ஏற போகிற. சரியா, உண்மையிலே ஒரு இதாக இருச்சோம். நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம், பெரிய ஆடு காட்டவா? இது சவுதி அரேபியாவில் இருச்சிய ஒட்டகம், இதான் ஒட்டகம். இது குதிரை போனியோ குதிரை, இது குதிரை அங்கே இருச்சு, இது போனியா. இப்போ இதுதான் மலை. இந்த மலைக்கு தான் நாங்கள் இப்போ ஏற போகிறது. இங்கிருந்து கிட்டத்தட்ட இவ்வளவு தூரம் போகணும். இப்போ இந்த மலையை எவ்வளவு நேரத்தில் ஏறியலும், எத்தனை மணிக்கு ஏறி முடிச்சேலும் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஏரியத்தோடு நான் உங்களுக்கு சொல்லியேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தேன்னு சொன்னா இப்படி போர்டு ஒன்று அடித்து வச்சிருச்சு. இந்த போர்டு ஸ்கேம் பண்ணினா இதில் இருக்க சப்ஜெக்ட் அத்தனை சொல்லியா. இதில் ஃபோட்டோ ஜெபினா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் இதில் ஃபோட்டோ ஜென்ரேஷனடா. இதுதான் மக்கால பெரிய ஒரு மலை. இது ஒட்டகத்தை மாதிரி ஷேப்பை கொண்ட ஒரு மலை. இதெல்லாம் ஹோலி குர்ஆன் இறங்கினது சூரத்துல் அலக் இதில் இறங்கின அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பெஷலாக காட்டுருச்சு. நாங்கள் இதால் இப்படி மேலே ஏறித்தான் நாங்கள் போக போகிறது. இந்த பயணம் ஏறி போகிறதுல நாங்கள் இந்த மலை எதுக்காக விசேஷம், இதில் என்னென்ன விஷயங்கள் நடந்து அப்படின்றத எங்களால் முடியுமான வரையில் நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். நீங்கள் இதுவரைக்கும் எங்களோட ஷோமி தி வியூ யூடியூப் சேனலில் வீடியோ பார்க்கலன்னு சொன்னா, நீங்கள் இதுவரைக்கும் எங்களோட ஷோமி தி வியூ யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா, உடனே கீழே அடிச்சு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி ஷோமி தி வியூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நீங்கள் இது எத்தனாவது இடம் ஏறிய? நாலாவது இடம். இப்ராஹிம் ஃபெஸ்ட்டு நான் எத்தனாவது தெரியுமா? 1 2 3 4 நான் இப்போ ஃபஸ்ட் டைம் ஏறிய. சரியா, இந்த ரோடெல்லாம் இப்படி போட்டு வச்சிருச்சு. இந்த மாதிரி அமைப்பில் தான் இப்போ மேலுக்கு ஏறத்துக்கு வச்சிருச்சு. அதனால் எங்களுக்கு ஓடி போய்த்து ஏறிடுறோம். இந்த இடத்துல கேன்டீன் ஒன்று இருந்துச்சு, ஒரு ஃபுட் சிட்டி ஒன்று மாதிரி. அதில் நாங்கள் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு தேவையான சிப்ஸ் எல்லாம் எடுத்து நாங்கள் வந்து இந்த இடத்துல 2 முறையில் ஏரிய மாதிரி அமைப்பு பண்ணி வச்சிருச்சு. எங்களை இப்படி ஒரு அமைப்பும் அதோட எங்களை ஸ்டெப்ஸும். நாங்கள் ஸ்டெப்ஸில் ஏறி போகணும்னு சொல்லி தான் நான் மௌலானா இப்ராஹிம் மஷூரா பண்ணி முடிவு எடுத்துருச்சு. இப்போ இதில் முக்கியமான விஷயங்கள் சொல்லணும்னு நாங்கள் இப்போ பயணம் ஆரம்பித்த நேரமே எங்களுக்கு மூச்சு தட்டிய. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனிமையை தேடி, அதாவது வஹி வர முன்னுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தூதுத்துவம் கொடுக்கறதுக்கு முன்னுக்கு நம்ம ரசூல்லா 40 வயசுகளில் இந்த இடத்துக்கு ஹிரா குகையில் தனிமையில் இருச்சோம் அப்படின்னு சொல்லி கொண்டு ரசூலுல்லாங்க வாரம். அப்படி வார நேரம் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவியார் உம்மஹாத்துல் மோமினின் எங்களோட எல்லாருடையும் தாய் ஹஜீஜா அம்மையார் ஹஜீஜா நாஹியாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக இந்த மலையை ஏறி இறங்கியாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் முடிச்ச நேரம் ரசூலுல்லாஹ்வுக்கு 25 வயசு. அதே கண்மணி எங்களோட உம்மஹாத்துல் மோமினின் எங்களோட தாயார் ஹஜீஜா அம்மையாருக்கு அந்த நேரம் வயசு 40. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 40வது வயசுல தான் தூதுத்துவம் கிடைச்ச, வஹி இறங்கத்துக்கு ஆரம்பிச்சு. அப்போ அந்த நேரம் ஹஜீஜா நாஹியான வயசு 55 வயசில் நாங்கள் இப்போவே எங்களுக்கு மூச்சு தள்ளியே 55 வயசில் இந்த வேகாத வெயிலில் இந்த பாலைவன பூமியில் இப்போ நாங்கள் இப்படி ரோட்டில் ஸ்டெப்ஸில் ஏறி அவங்க ஏறின எப்படின்னா இந்த மாதிரியான கல்லுகளுக்குள்ளால தான் அவங்க ஏறினேன். அப்படி அவங்க ஏறி ரசூலுல்லாஹ்வுக்கு டெய்லி சாப்பாடு கொண்டு குடிக்கிய. அது 3 நேரம் ஆயிடுச்சாலும் ஒரு நேரம் கொண்டு குடிக்கின்றாலும் அந்த வயசில் இந்த மாதிரி பாறைகளுக்குள்ளால் ஏறி என்று சொல்லியது சாத்தியம் அற்ற விஷயம். ஏன்னு சொன்னடா அத்தனைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மேலே உண்ட நேசம்தான் காரணம். ஏனென்றா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும்
ஹதீஜா அன்னையாரும் அவங்க வாழ்ந்த மாதிரி இந்த உலகத்தில் வேறு எவங்களுக்குமே வாழையிலா. அதுக்கு முன்னுக்கும் ஒருத்தரும் வாழலை, அதுக்கு பிறகும் வாழியது சாத்தியமே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஹதீஜா நாயகியாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நேசிச்சு இருந்த. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 6 குழந்தைகளை பெற்றெடுத்த அந்த 6 குழந்தைகளும் ஹதீஜா நாயகியாங்களோட பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் அந்த 6 பிள்ளைகளும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாயகியாங்க மரணிச்சங்காட்டிலும் வேறு எந்த திருமணமும் முடிச்சவும் இல்லை. இப்படி இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லிக்கணும் ஆரம்பிச்சுடா. இந்த மலைக்கு மேலே ஏறி அனுப்பிச்சுடா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எந்த அளவுக்கு அவங்க நேசிச்சுச்சுங்க. ரசூலுல்லாங்க அந்நேரம் இறை தூதரும் அல்ல, இறை தூதர் அல்லாமல் இருச்சி நேரமும் அவங்க தனிமையை தேடி வந்து அவங்களுக்கு சரியான ஒரு நேர்வழி கிடைச்சோன்னு சொல்லி இறைவனை நாடி அவங்க இருச்சிய நேரம் அப்படி வந்து தாரண்டிச்சுடா. சுபஹானல்லாஹ், வேற லெவல். நான் இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு தூரம் வைத்துட்டு அடுத்தடுத்த விஷயங்களை ஒன்று உங்களோட பேசினா. இப்ராஹிம் இப்போ எப்படி ஆரம்பம்? இப்போதான் இப்ராஹிம் ஆரம்பமாக எப்படி? மௌலானா இனி மூச்சு தள்ளி இனி அது வேற விஷயம். ஆனால் மௌலானா ஏறிடுவார். சும்மா அவர் எங்களுக்கு போய்க்கு டெய்லி காட்டிய இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு ஏறிடும். மாரியத்துல் கிபித்தியா நாயகி மட்டும் புள்ள, மாரியத்துல் கிபித்தியா நாயகியாங்களுக்கு மட்டும் ஒரு புள்ள. அந்த புள்ளை மறந்துச்சுட்டா அவங்க மதீனால இல்லை. இப்போ 6 பிள்ளைகள் பிறந்து அதில் கடைசியாக மிஞ்சது எங்களோட ஃபாத்திமா நாயகி மட்டுமே. ஃபாத்திமா நாயகி அவங்களும் 30 வயசுக்குள்ள மூத்தாயிட்டே ரசூலுல்லாஹ் மரணிச்சத்தோட கொஞ்ச நாள்ல அவங்களும் மரணிச்சுக்கிட்டே. அப்போ மாரியத்துல் கிபித்தியா நாயகி அவங்களுக்கு பிறந்த புள்ள எல்லா பிள்ளைகளும் அந்த ஃபாத்திமா நாயகி முதலே பார்த்து தான் நான் கேட்டு எடுத்து படிச்சுக்கிறேன். ஃபுல்லாக 6 பிள்ளைகளும் எடுத்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஃபாத்திமா நாயகி மட்டும்தான் மிச்சம் வாங்கிட்டது எஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தை கிட்ட போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செய்தி ஒன்று சொல்லி அப்புறம் அதுவும் சுப்ஹானல்லாஹ். ஏன்னா அந்த 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 ஸ்டோரி எப்படின்னு சொன்னா அந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரண தருவாயில் இருந்து கொண்டு இருந்துச்சு நேரம் ஆயிஷா நாயகி அவங்களோட வீட்டில் ஃபாத்திமா நாயகி அவங்க வர பேசுறதுக்கு அந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசியதை கேட்டுக்கொண்டு இருந்த ஃபாத்திமா நாயகி அவங்க முதலாவது பேசினதோட ஃபாத்திமா நாயகி அவங்க தேம்பி அழுத. அதோட கொஞ்ச நேரத்தில் அவங்க சிரிச்ச. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிச்ச கொஞ்சம் காலத்தில் ஆயிஷா நாயகி அவங்க ஃபாத்திமா நாயகி அவங்கள்ட்ட கேட்கிய இந்த எந்துக்க நீங்கள் அழுது அதோட எந்துக்க சிரிச்ச அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஃபாத்திமா நாயகி அவங்க சொல்லிய ரசூலுல்லாஹ் மரணிச்ச போகிற அப்படின்னு சொல்லி அவங்க அது சென்னத்தை கேட்டலாக்கே நான் தேமி அழுது அதோட சிரிச்சு எந்துக்கன்னு சொன்னடா. அதோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னேன் என் குடும்பத்தில் முதலாவது என்ன கபரில் சந்திச்சதுக்கு வரத்துக்கு இருந்துச்சு நீங்கள் தானே சொல்லி ஃபாத்திமா நாயகி அவங்கள்ட்ட சொல்லிய சின்னத்தோட அவங்க சிரிச்சு. ஏண்டா பாருங்க அவங்களோட ஈமான்களை மரணத்துக்கு எந்த நேரத்துலையும் தயார். இப்போ நாங்கள் என்ன சொன்னாலும் நாளே மூத்தாகி என்ன சொன்னா யோசனை பண்ணவாகி அப்படி நாங்கள் இந்த செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய நான் மரணித்ததோட என் குடும்பத்தில் முதலாவது மரணிச்சியது நீங்கள் தான் சொல்லிய அந்த தருணத்தில் அவங்க சிரிச்சிய. ஏன்னா மரணத்தை அவ்வளோ அந்த எதிர்பார்த்திருந்த மரணிச்சதுக்கு எதிர்பார்த்திருந்ததை விட தயாராக இருந்த நீங்கள்லாம் அல்லாஹ் நீங்கள்லாம் இப்படி வரையும் நானண்டா ட்ரெஸ்ஸும் இல்லாமல் இது பண்ணிச்சு அல்லாஹ் மன்னிச்சோன்னு நான் செஞ்ச பாவங்களை எல்லாம் எல்லாம் நேர்வழியை தந்துடணும் இன்ஷா அல்லாஹ். நான் கொஞ்சம் தூரம் வைத்து மற்ற விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளிய. இது இப்போ படுபடி ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிஞ்சு இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டேன். நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டியேன். இது கிளாக் டவர், ஆனால் விலங்கி இல்லை, பனி மூட்டமோ தூசி மூட்டமோ தெரியா. அதோட நாங்கள் இருந்து கொண்டு இந்த இடத்துல சின்ன பிரேக் கொண்டு எடுக்கிறதுக்கு மனுஷங்களோட எந்திரிஞ்சி ஆள் கேக் இப்ராஹிமில் ரேக் வசக்கின்னு ஹாரில் வரையல் மோண்டேலி இறங்கி வார டைமுக்கு டயர்டாம். எங்களோட பொல்லநர்வ ஷஹாக்கள் ஒருத்தர் வந்துருச்சு. சரியா அவர் வந்துருச்சு. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். பாருங்க அங்கே கிளாக் டவர் விளங்கிய கிளாக் டவர் மகரிபு நேரம் ஆகிட்ட எப்படி இருந்துச்சு. இன்னும் நாங்கள் மேலே ஏறல, இன்னும் போகணும். மௌலானா இப்ராஹிமும் முன்னே வைத்து கொண்டு இருந்துச்சு. இது இப்போ நாங்கள் இப்போ ஏற போகிற தொழுவிச்சியை இருந்து கொண்டு இருந்துச்சு.
ஆரம்பத்தில் இந்த ஹிராக் மலைக்கு ஏறத்துக்கு எப்படிங்க இந்த சைடால் தான் வழி இருந்ததான். எங்கள் மௌலானாலும் இதெல்லாம் வந்துருச்சு. ஆரம்பத்தில் இந்த சைடால் தானே ஏறணும். அங்கெல்லாம் பிரிச்சனா இது என்ன மாதிரி இதால் தானே ஆரம்பத்தில் ஏறணும். சரியா? இப்போ இங்கெல்லாம் இந்த துண்டால் தான் நாங்கள் இப்போ வந்த ரோட்டால் தான் நாங்கள் இப்போ ஏறி வந்தது. இப்போ மறுபடிய நேரம் தொழுகம் வேணும், இருட்டாய்க்கணும் போகிற மௌலானா தின்னவா இப்ராஹிம் தின்னவா. இப்ராஹிம் இன்னும் ஏறணுமா எழுதி கேட்கிய இந்த துண்டிலிருந்து பிஸ்மில்லா சொல்லி ஏறும். சின்ன படின்னு சொல்லிச்சு பாரக்கல்லா. இந்த சின்ன பொடினா இமாம் ஜமாத் செஞ்சு கொண்டு இருந்துச்சு. பாரக்கல்லா 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 இப்படின்னு சொல்லி பாருங்க. மாஷா அல்லாண்டு அல்ஹம்துலில்லா. இப்போ நான் சரியாக ஹீரா குகைக்கு மேலே வந்துட்டேன். இப்போ ஜமாத்தோட இப்போ தொழுவோம் சொல்லி பார்த்து சின்ன பிள்ளை ஜமாத் செஞ்சுருந்தேன். இப்போ நான் நம்ம உழுவு எடுக்கல டைமும் செஞ்சு கொண்டு நாங்கள் இப்போ தொழுவோம் சொல்லி தான் இப்போ பண்ணியேன். அதில் இப்ராஹிம் தொழுதுட்டு வர அதில் மௌலானா தொழுவிய. இப்போ இந்த லொக்கேஷன்லாம் மாஷா அல்லா பாரக்கல்லான்னு சொல்லி எப்படியாப்பட்ட ஒரு லொக்கேஷன்லாம் நாங்கள் எழுதி கொண்டு இருக்கிறது. அப்படின்னு சொல்லி பாருங்க. அங்கே அப்படியே கிளாக் டவர் விளங்கிய கிளாக் டவர் இருந்துச்சு. அதோட தொழுதுட்டு அடுத்த விஷயத்தை பேசுவோம். என்னன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி குகைக்கு நான் பள்ளத்துக்கு நாங்கள் இறங்க மிதிச்ச இடத்துல இருந்து அடுத்தடுத்த விஷயங்களை நான் தொழுவிட்டு வந்து பேசினா. இப்போ நாங்கள் பார்த்துக்கொண்டு இருந்துச்சு. இப்போ நாங்கள் மேலே இருந்து பாக்கிய அதுதான் ஹிரா குகை. இப்போ நான் என்னை இப்போ இது காட்டியேன். அந்த இடத்துல ஒருத்தர் தொழுது கொண்டு இருந்துச்சு. நான் வெள்ளால் காட்டிய இடத்துல அதுதான் ஹிரா குகை. அதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருந்து கொண்டு இருந்தது. பாருங்க. சுப்ஹானல்லாஹ். இங்கே தான் ஹிரா குகைக்கு பக்கத்தில் போகணும். நான் நண்பர் மௌலானா ඉබ්‍රාහිම් එන්දි ඉබ්‍රාහිම් පොහොමෝන හේකේ එරංගොමෝන හේකේ போச்சலே காரி சொன்னு சொல்லி கேக்கிய இப்ராஹிம் அவரோட செய்தி என்ன ஒன்று வேலை நல்லா வா மூலான போவோம். நாங்கள் இப்போ இந்த இதெல்லாம் இறங்க போகிறது எல்லாம் ஏறி இறங்கிய எல்லாரும் இப்படி இறங்கணும். இதுவாக வாங்க இப்போ நாங்கள் இந்த குகைக்குள்ளே தான் போக போகிறது. சரியா? இதுக்குள்ளால தான் சொல்லுவாங்க போயிட்டு அங்கே நின்றுருச்சு. இது பாருங்க இப்படி முட்டி மோதிக்கொண்டு போகணும். எவ்வளோ கெப்பிருச்சுன்னு சொல்லி பாருங்க. சரியா? மூலானா அப்படி மெதுவாக வாங்க. இப்போ மூலானா வந்து கொண்டுருச்சு பாருங்க. இதால் முட்டி மோதி அப்படி வரணும். இப்ராஹிம் தாள் Right, Allahu Akbar, Allah Kareem. Ikulah orang, ada ikulah orang. Down. Ikulah vikram. Down. Ya Kareem.
யா கரீம் யா ரஹீம் ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் ஷுக்ரான் ஹேலு மேலு எங்களுக்கே வரையில் மண்டா வாங்க பிஸ்மில்லாஹ் இப்ராஹிம் ரைட் ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் ஹபீப் ரைட் ஹிரா குகை நோக்கி வந்தடைந்து விட்டோம். ஹிரா குகைக்கு அருகாமையில் போக முடியாமல் உள்ளது, ஏனென்றால் அவ்வளவு மக்கள் கூட்டம். இதுக்கு மேல் ஏறி இந்த 3 தான் ஹிரா வாக்குலாம் ரசூல்லா அங்கே இருந்து கொண்டு இருந்தது. 3 படி நேரம் நின்று கொண்டு இருந்தது, கீழே இருந்துச்சு அந்த 3 தான் ரசூல்லா அங்கே இருந்து கொண்டு இருந்தது. நாலு மெதுவா போய் பாரு. அப்படி பாருங்க.